ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டு ஆண்டு எங்கு விலங்கு போட்டார்கள் தெரியுமா? கைகளிலும் கால்களிலும் அல்ல, நமது மூளையில் விலங்கு போட்டார்கள். கால்களிலும் கைகளிலும் போடப்பட்ட விலங்கை 1947 ஆகஸ்ட் 15 உடைத்து எறிந்து விட்டோம். ஆனால் இன்றும் மூளையில் போடப்பட்ட விலங்கை நாம் கழற்றி எறியவில்லை. வீட்டில் போனால் அம்மானே கூப்பிட மாட்டீங்களா? யார் வீட்டில் அம்மா இருக்காங்க? மம்மி. மம்மின்னா எகிப்தில் நான் சொல்ல விரும்பல. டாடி, டாட், டோடுன்னா தவளையில் ஒரு வகைம்மா. நம்ம பெண்களை பாருங்க, மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. பக்கத்து வீட்டு குழந்தை வந்து ஒரு வினாடியில் ஆண்டி ஆக்கிறது. ஆண்டி. அப்போ அவர் என்ன ஆண்டனாவா? நீங்கள் நல்லா நினைச்சு பாருங்க, இது போலித்தனம் இல்லையா? அத்தை, மாமி, சித்தி, பெரியம்மா, இந்த நாலும் ஒரே உறவையா? சித்தியும் அத்தையும் ஒன்னா? நீங்க ஆண்டின்னு கூப்பிடுறீங்களா? அது சித்தையா அத்தையா? ஆண்டி. அவரை கொலையே பண்ணிடுறது அங்கிள். அது மாமாவா, சித்தப்பாவா, பெரியப்பாவா? அங்கிள். இதுதான் போலித்தனம். தயவு செய்து உறவு சொற்களை தமிழ்ல சொல்லுங்க. இன்னைக்கு தமிழர்கள் வீட்டில் சோறு கிடையாதுங்க, ரைஸ். ஏன்னா சாப்பிட்றது ஷேக்ஸ்பியருக்கு பேரை, பரிமாறுறது பெர்னாட் ஷாக்க பேத்தி. ஆமாம்மா, கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வைங்க, கலர் ரைஸ் வைங்க. எதுக்குடா உயிரை விடுற? தயிர் சாதம்னு சொல்லிட்டு போய. 2 நாளைக்கு முன்னால் நான் தம்பிகளோட ஒரு உணவு விடுதியில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேங்க. எதிர்த்தாப்பில் ஒரு அம்மா, அது ஏதோ நம்ம சகோதரி தான், அந்த பரிமாறுகிற கூட்டு சொல்கிறது, இட்லிக்கு ஒயிட் சட்னி வை. நம்ம மாரியம்மாள் வாயில் தேங்காய் சட்னி வரமாட்டேங்குது. ஏன்னா இப்படி பேசினா நம்ம படித்தவர்கள் என்று நினைக்கிறோமே, இதுதான் அடிமைத்தனம். நாம் விவேகானந்தருடைய வாரிசுகளாக இருந்தால் தயவு செய்து இந்த பண்பாட்டை நேசியுங்கள், நம்முடைய தாய்மொழியை நேசியுங்கள். அதுதான் நாம் வீரமானவர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டே தவிர இன்னொருவருக்கு அடிமையாவதல்ல. ஆனால் இப்போ தாத்தான்னு சொல்லிட்டா தாத்தா துடிச்சு போயிடுறாரு. கிராண்ட்பா வேண்டாங்க. இனிமேலாவது தமிழில் பேசுவோம். ஏன்